ஆனால் இக்குழந்தை எங்கிருந்து வந்தது? இக்குழந்தையின் உறவினர்கள் யார்? எவரேனும் இக்குழந்தையை தியாகம் செய்து விட்டார்களா? தாம் கூறுவது உண்மையே. இக்குழந்தையை பற்றிய விவரங்கள் அறிய வேண்டும். இதுவரை என் கருப்பையில் ஓர் உயிர் உருவாகவில்லை. வறண்ட நிலம் போல் உள்ளது. இந்த சிசு நமக்கு கிடைத்ததை குழந்தையை பற்றிய விவரங்கள் அறிய வேண்டும் ராணி சுனேனா. உறவினர்கள் பற்றி அறிய வேண்டியது மிகவும் அவசியம். உறவுகள் ஒருவேளை இருந்தால் மிதிலை வாசிகளுக்கும் அருகில் உள்ள ராஜ்யங்களுக்கும் செய்தி அனுப்புங்கள். நிலத்தில் கிடைத்த குழந்தைக்கு உறவினர்கள் இருக்கின்றார்களா என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகட்டும் அரசே. புறப்படு. பயிர் விளையும் நிலம் இன்று உயிர் ஒன்றை தந்ததே. ராஜ்யத்தின் குறை போக்க வானீரும் வந்ததே. வரம் பெற்ற சுபநாளே இந்நாள். வரம் பெற்ற சுபநாளே இந்நாள். இது மிதிலையின் வரலாற்றின் பொன்னாளாகும். குறை நீங்கிக் குலம் உயர அருள் தந்தது வானம். மக்களுடைய மனதில் இனிமேல் இன்ப வெள்ளம் பாயும். ஒன்றுபட்ட வேண்டுதலுக்கு சிவன் வரமளித்தாரே. பிரஜைகளின் குறை நீக்கி அருள் பாலித்தாரே. வரம் பெற்ற சுபநாளே இந்நாள். இது மிதிலையின் வரலாற்றின் பொன்னாளாகும். இது மிதிலையின் வரலாற்றின் பொன்னாளாகும். மிதிலை ஒன்றை அறிவாயா? இந்த வில்லை கொண்டுதான் அன்று பகவான் சர்வேஸ்வரன் திரிபுராசுரனை வதைத்தார். அந்த வில் இங்கு எவ்வாறு வந்தது என்றுதானே யோசிக்கிறாய்? பற்பல ஆண்டுகளுக்கு முன் மகாதேவர் இதை எமது முன்னோரான தேவரதனுக்கு பரிசளித்தார். அளிக்கப்பட்டதன் காரணம் அறியேன். ஆனால் ஈசனுடைய இவ்வில் மிகவும் மகத்துவம் வாய்ந்ததென்று அறிவேன்.